பிரபாகரோட ரசிகர். ஆமாம். அப்படி இப்போ முன்னாடி மதுரையில இந்த பன் பரோட்டா ஃபேமஸ் அந்த அழுது குடிக்க வேண்டி கிடக்கு மதுரைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் சாப்பாடுகளே இது வேற லெவல். எல்லாமே தமிழ் மக்கள் இந்த வேறு நாட்டுக்கு போன ஃபீல் இல்லை. இன்னொரு பிறவி அந்த மாதிரி பிறவிலாம் பார்க்க முடியாதுங்க. யாழ்ப்பாண தமிழர்ன்றதுல ஒரு நம்மளுக்கு ஒரு பெருமை. அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார்ல, அந்த மாதிரி ஒரு தமிழரை பார்க்க முடியாது. பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த ஷொக் ஆகிட்டு நான். உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கரைபான். எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மதுரையில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இரவு நேரம் மதுரையில் நிற்கிறோம். என்னத்துக்காக சொன்னால் மதுரையில் பார்த்தீங்க சொன்னால் உணவுகள் எல்லாமே பிரபல்யம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு சில உணவுகள் முயற்சி செய்து பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நிறைய நாள் ஆசை மதுரையில் போனால் அந்த மட்டன் அந்த கறி இந்த கறின்னு சொல்லி நிறைய கறிகள் சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி அந்த வகையில் இப்போ போய் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் வந்த கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரை மாயாண்டி கறிக்கடை ஈவினிங் மட்டன் ஸ்டால்னு சொல்லி இங்கே மட்டன்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான உணவுகள் இருக்குது. கிட்ட போகவே வாசம் தூக்குது. உங்களை பாருங்க, காலையில் கறிக்கடை, நைட் ஆயிடுச்சுன்னா வந்து ஹோட்டல் சாப்பாடு கடை. ஆமாம், சாப்பாடு கடை. மட்டனில் என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே ஒரு ஆட்டில் எல்லாமே எல்லாமே ஒரு ஆட்டில் என்ன இருக்கோ எல்லா பார்ட்ஸுமே இங்கே இருக்கும். ஓகே, என்னென்ன போடுறீங்க? மட்டன் நல்லி. மட்டன் நல்லி போடுங்க பாருங்க. மட்டன் நல்லியை போட்டு மசாலாலாம் போட்டு எண்ணெய் விட்டு அப்படியே பாருங்க கொத்தி குடிக்கணும். மசாலாலாம் போட்டு பார்க்கவே அந்த மாதிரி இருக்கு. அங்கால வந்து சாப்பாடு உள்ளுக்கு எதுவும் சாப்பிடலாம், டேக்காயும் எடுத்துக்கொள்ளலாம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப் ஐட்டங்கள் வந்து இதில் வேண்டி அப்படியே இதில் வச்சே குடிக்கணும் பாருங்க. எங்கால மட்டன் சூப் பார்சலா டூன் அதுக்கு எலும்போட பீஸ் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பை தூக்கிட்டு கொழுப்பெல்லாம் மேலே போட்டு. ஓகே, எங்களை அண்ணாக்கள் பார்த்தீங்கன்னா பரோட்டா பிசிக்கு வந்துருக்கு. நம்ம பாருங்க, பன் பரோட்டாவா? ஓகே, இங்கே பன் பரோட்டா மட்டுமா இருக்குது? ரெண்டுமே. ஓகே, சாதா பரோட்டா, பன் பரோட்டா. ஓகே, நூல் பரோட்டா. பாருங்க அண்ணாக்கிறேன். சும்மா கை அப்படியே நடனம் மாடுதுன்னு சொல்லணும். அப்போல ஃபாஸ்ட்டாக பரோட்டா பிசிக்கு வந்துருக்கு. நம்ம பாருங்க, அப்பா பொட்டிஞ்சு வேறு இது வேறுங்க. பரோட்டாவில் பார்க்க அப்படியே பசி எடுக்குது. எல்லாம் பறக்க விடுற பரோட்டா. சாதா பரோட்டாக்கும் பன் பரோட்டாக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒன்று தான், வீசுறது மட்டும் தான் வித்தியாசம். எல்லாமே ஒன்று தான். ஓகே, அனைத்து வந்து அந்த சாஃப்டாக நல்லா இருக்குமா? ஆயில் முட்டை சேர்க்குறோம், பன் போட்டால் தனியாக ஸ்பெஷலாக சேர்க்குறது. இல்லைங்களே ஆயில் ஆயில் முட்டை பால். ஆயிலும் பாலுமா விட்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஓகே ஓகே, அதான். அப்பா பாருங்க அப்படியே. அடிச்சு அப்படி அடிதான் பரோட்டா. யாரில் இருக்க கோபத்தை காட்டுறீங்க? தொழில் தானே. இங்கே பார்த்துச்சுன்னா பரோட்டா அவங்கள கேட்க சுட சுட பரோட்டா. இங்கால மதுரை பன் பரோட்டா போட்டு கொண்டிருக்கணும். ஓகே, அப்படியே இங்கால பார்த்துச்சுன்னா உங்களை ஃப்ரைட் ரைஸ் கொத்து அது ஒரு சைட்டாக போட்டு கொண்டிருக்கலாம். இங்கே வந்து சூப் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படி எங்கால கறி சால்னா அது இதுன்னு சொல்லி அது எல்லாமே பர்சனல் பரவாயில்ல பையங்கி கொண்டு இருக்கு இந்த இடம். எங்கால ஃப்ரைட் ரைஸா கொத்தா என்ன போடுறீங்கண்ணா? நூடுல்ஸ். பாருங்க இந்த மசாலாக்கள் பாருங்க.
சூப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பீஸும் போட்டு எலும்போட வர பீஸும் போட்டு கடைசியை மேலால் பார்த்து கொடுத்து விடுறாங்க. இப்போ நாங்கள் முதலாவது வந்தோடனே மட்டன் சூப் எடுத்துனாங்க. இதை நான் அரைவாசி எடுத்து விட்டுட்டேன். இந்த கணக்கு குடிக்கலான்ட்டு சுட சுட மட்டன் சூப் இருக்குது. குடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. முதல்ல வச்சது அழுது குடிக்க வேண்டி கிடக்கு. மதுரைக்கு வந்துட்டு இது குடிச்சு தான் அழுவ வந்துச்சு. குடிக்கும் போது அழுகிறோம். இந்த மசாலா அப்படி தொண்டை அடிக்குது. அடித்த உடனே இப்படி இருமுது. இந்த பாருங்க அப்படியே நல்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. உண்மையிலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அந்த நல்லிக்கு நடவுக்கு இருக்குது அந்த எண்பு பச்சை இருக்குது தானே, அது இழுக்க தண்ணி ஃபீல் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது. நல்ல மசாலா ஃப்ளேவரோட நல்லா இருக்கும். உண்மையாக நல்லா இருக்கும். எங்கள் இடம் மாதிரி உரைப்பு பண்ணி எதிர்பார்க்காங்க. உரைப்பு குறைவு, ஆனால் காரமாக இருக்குது அந்த மசாலாக்கள் எல்லாமே சேர்ந்து. பாருங்க, இங்கே வந்து கறி தோசை போட்டுருக்கோம். பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கலர். கறி தோசை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து சாப்பிடக்கூடிய வரை மேலேயுமே நாங்கள் இருந்து சாப்பிடலாம். இப்போ நாங்கள் மேலே தான் போகிறோம். இதே தட்டி விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் மூடி தட்டினா பிளக்கில் தண்ணி நான் அடிச்சா வேண்டிய முட்டை மூளை இது ஆஃப் ஆயிலா? ஓகே. மட்டன் வெங்காய கறி, மட்டன் வெங்காய கறி, நல்லி, ஓகே, கறி தோசை, ஓகே, பரோட்டா, மட்டன் கறி தோசை சின்ன சின்ன எடுத்து சாப்பிடுவோம். ஓ, சுட சுட இருக்குன்னு தான் பாருங்க. கொண்டுங்க உங்களோட மட்டன் கறியெல்லாம் போட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குன்னு. மட்டன் பீஸ் படி படிப்படுது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? மற்றது இது வந்து மட்டன் மூளை முட்டை, மட்டன் மூளைக்கு முட்டை போட்டு வச்சுக்கிறாங்க. இது சாப்பிடுவாங்க.
அப்படியே கரைஞ்சி ஒன்று அப்படியே தொண்டைக்கு அப்படியே போகுது வலிங்க வேறு லெவலில் இருக்கும். இந்த மசாலா அவங்கள்ட்ட இந்த மசாலா தூக்கி கொடுக்குது எனக்கு. அந்த மாதிரி இருக்கு மட்டன் தொட பீஸ். மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. சிக்கன் மாதிரி கிடைக்கும், அவ்வளோ லேஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கல எந்த வேணுங்க அப்படி எந்த வேணுங்க சாதாரணமாக அப்படி அனுப்புறது. மற்றது எங்களுக்கு மதுரை பன் பரோட்டா இருக்கு. அதுக்கு இந்த சால்னா அவங்களே ஊற்றி விடுறாங்க. நான் அடுக்கிறேன்ண்டு பன் பரோட்டாவும் சால்னாவும். இப்போ நம்மளாங்க மதுரையிலேயும் இந்த பன் பரோட்டா ஃபேமஸ்ன்னு சொல்லி சால்னா வேறு லெவலில் இருக்குங்க. இது சால்னா அப்படி ஊற வச்சு அப்படி எடுத்துட்டு வேற மாதிரி இது வெங்காய கறியா? ஓகே, பரோட்டாவோட இந்த ஓனியன் மட்டன், அதாவது வெங்காய கறி இருக்கு மட்டன். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு. தொடர்ந்து பாருங்கடா வீடியோவில் காட்டுவாகும் இப்போ சாப்பாடை முன்னு வச்சுக்கொண்டு வெங்காயம் வேற லெவல் இருக்கு. ஓப்பயில் இருக்கு அதே இப்போ மிளகுதே இந்த கடைக்கு இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சத்தியம் சொல்கிறேன், பெஸ்ட்டாக இருக்கு. நான் தமிழ்நாட்டில் சாப்பிட்ட சாப்பாடுகளே இது வேற லெவல். மட்டனில் இன்னும் எத்தனை வெரைட்டி இருக்குது, நாங்கள் எடுக்கல, இதே பெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. விவசாயி கொஞ்சம் நான் நின்று மதுரையில் மட்டன் காசுகிற சாப்பிட்டு போக மாட்டேன் யோசிக்கிறேன். என்ன மசாலா, என்ன டேஸ்ட், பயங்கரமாக இருக்கு உண்மையிலேயே. எனக்கு வயிறு ஃபுல் சாப்பிடலாம் வந்து அதான் கொஞ்சம் கூட பண்ணாங்க. இதுவே வேறு லெவலில் இருக்கு. அது வந்து இந்த வெங்காய கறி இருக்கு தூக்கி கொடுக்கு. பன் பரோட்டாவோட மட்டன் பீஸ், இந்த லெக் பீஸ், எல்லாம் சத்தியமா சொல்றேன், சாப்பிட்டதே இல்லை. மனசும் ஃபுல்லா இருக்கு, வயிறும் ஃபுல்லா இருக்கு. எடுங்க நல்ல சொல்லுங்க. இது வந்து காடி சாப்ஸ்ன்னு சொல்லி இதுவே பொறிச்சு வருது. இது இந்த விழா எலும்பு தானே அது. சுடல இன்றைக்கு ஒரு பிடி எண்ணெய் மாதிரி தானே இருக்கு. உங்கள் டேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. மதுரை சாப்பாட்டுக்கு அடிமை ஆகிட்டேன் நான். மதுரை என்ன மாதிரி இருக்கு? ஃபஸ்ட் டைம் வரேன். இதை வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயே வீடியோவை பார்த்துருக்கேன். நேரில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி அவர் சங்கர்புரம் வந்தார். ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல் போகலாம், அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு வந்தோம். இப்போ நாங்கள் எதிர்பார்த்தோம் சரி ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்த அப்படின்னா இந்த அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். எதுவுமே கூட சொல்கிற மாதிரி இல்லை. சாப்ஸு, கறி தோசை, மட்டன் கறி எல்லாமே சூப்பராக. ஆல் இன் பெஸ்ட். அண்ணா சொல்லுங்கள் எப்படி இருக்கு?
நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த எலும்புக்கு ரொம்ப அடிமையாகிட்டேன். பயங்கர டேஸ்ட்டு, எல்லாமே வேற லெவலில் இருக்குது. செம்ம செம்ம செம்ம. அப்படி இங்கால பாருங்க தொடர்ச்சியாக சாப்பாடுலாம் போய்க்கொண்டே இருக்குது, பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்கு இந்த ஹோட்டல் வந்து. இங்கால பான் பரோட்டா, சால்னா, அதுக்கு கிரேவிலாம் கொடுக்குறாங்க. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலுமே மட்டன் டிஷ்ஷுகள், மூளை கூட்டல் அதுகள் சொல்லி பாருங்க. இந்த நிறைய பாருங்க ஒப்பு இருக்கும். ஆமாம், வணக்கம் பிரதர். பெயர் மதுரை எப்படி இருக்கு? மதுரை தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாடு சூப்பராக இருக்குது. சந்தோஷம், சொல்லுங்க. ஓகே, எல்லாம் தமிழ் மக்கள். ஓகே, நான் இலங்கையில் அந்த அனுபவமே எனக்கு வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே தமிழ் மக்கள், இந்த வேறு நாட்டுக்கு போன ஃபீல் இல்லை. ஓகே, உங்களோட பேர் என்ன? மகேஷ்குமார். ஓகே, கடை என்ன பேர்? மாயாண்டி ஈவினிங் மட்டன் ஸ்டால். ஓகே, என்ன டைம் திறப்பீங்க? மத்தியானம் 1 மணி, ஈவினிங் 11 மணி, 11 மணி. டெய்லி நைட்டு திறப்பீங்களா? 11 மணி. டெய்லி திறப்பீங்களா? டெய்லி இருக்கு, சண்டே மட்டும் லீவு. சண்டே மட்டும் லீவு. என்னென்ன வகையான சாப்பாடு இருக்குது? இங்கே ஃபுல்லாக மட்டன் தான். மட்டன் தான். மத்தியானம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த மாதிரி வந்துடும். மீல்ஸோட வந்துடும், ஃபிஷ் மீல்ஸு. ஈவினிங் வந்து தலைக்கறி, குடல், சுக்கா, ஈரல், செவரட்டி, மூளை, முட்டைக்கறி, வெங்காயக்கறி, நாட்டுக்கோழி, பாயா, கிட்னி, மாங்காய், செவரட்டி எல்லாமே. மட்டனில் பேர் பார்ட்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்குது. ஓகே, நான் சாப்பிட்டதுல என்ன முட்டை மூளை நல்லா இருக்கும். அது வேறு லெவல். மற்றது வந்து இந்த தொட பீஸ் நல்லிக்கறி, என்ன டேஸ்ட், வெங்காய கறி எல்லாம். சத்தியமாக சொல்கிறேன், நான் இப்படி சாப்பாடு எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதை நான் சொன்னேன், ஸ்ரீலங்காவில் ஒரு பிரான்ச் இருக்கு இல்லை, சென்னையில் திறந்தா கூட எங்களை நாங்கள் வேண்டிக்கோ நாங்கள் போயிடும் ஃப்ளைட் பண்ண வர்றாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. நான் உண்மையிலே சந்தோஷம். ஓகே, நன்றி நம்ம உங்களை வீடியோக்கு அனுமதி வந்ததுக்கு. ஓகேண்ணா, இன்னொரு தடவை வந்தால் கண்டிப்பாக வாங்க. கட்டாயம். ஓகே, ஒரு பிரான்ச் பண்ணுவாங்க. ஒரு பிரான்ச்சாக இருக்குது, வேறு இடம் இல்லை. அடுத்து டெவலப் பண்ணணும். இங்கே மதுரை ஃப்ளைட்டு வரும்ல? மதுரை ஃப்ளைட் இருக்கா? அது கொழும்பு போகும். நாங்கள் ஜெஃப்னா யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணமா? தெரியுமா யாழ்ப்பாணம்? தெரியும். என்ன யாழ்ப்பாணம் தெரியாத தமிழ்நாட்டில் யாராவது இருப்பாங்களா? அது சரி. ஓகே, இலங்கை பேர் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள்? இலங்கையா? என்னை பொறுத்தவரை இலங்கை ஒரு அழகான நாடு. வந்திருக்கீங்களா? வந்ததில்லை, வரணும். கட்டாயம் வரணும், கண்டிப்பாக வருவேன். ஓகே, நான் பிஸியாக நிற்கிறேன். ஓகே, நன்றி அண்ணா. வாங்க. இப்போ இரவு வந்து 9:30 ஆகுது. பாருங்க இங்கால எவ்வளோ மக்கள்னு சொல்லி. இன்றைக்கு லீவு நாள் வேறு, தூங்க நேரம் இல்லை. நாங்கள் பகல் இப்படி இல்லைண்ணே, பகல் சரியா வெயில் வெளியில் வராங்க. உண்மையாக மதுரையில் இரவு தான் வெளியில் வரணும். நல்லா இருக்கு, இரவு நல்லா இருக்கு உண்மையிலேயே. இதெல்லாம் ஹோல்சேல் கடை அப்போ பார்த்த கடை என்னென்ன எல்லாமே பேக்ஸ், டூரிஸ்ட் பேக், டிராவல் பேக், எல்லாமே ஸ்கூல் பேக்கிங் இருக்கும். ஷூ அதே மாதிரி எல்லா பிராண்ட் ஷூ எல்லாமே இருக்கு. ஸ்கூலு, காலேஜ், ஒர்க், ஃபார்மல்ஸ், கேஷுவல் எல்லாத்துக்கும் ட்ரெஸ். இது பஸ் எங்க போகுது? இது டூரிஸ்ட் பஸ். டூரிஸ்ட் பஸ்ஸா? ஓகே. எப்படி இதுக்கு விட போறீங்க பாருங்க. இதுக்கெல்லாம் வராங்க, முன்பக்கத்தால போக வேண்டியதில்லை. ஆனால் முன்னால் வாங்க. என்னண்டா இதுக்குள்ள வட்டி எடுக்கிறீங்க? அப்பா, நீ எப்படி வருவ? நிக்க வேண்டியதானே. வண்டி வருதுல்ல, திரும்ப வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதான் நீங்க இந்த நார்த் இந்தியன்ஸே இப்படிதான். இல்ல, அவ்வளவு பெரிய வண்டி நிப்பாட்டவே தப்புன்னு. அங்க அவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் நிப்பாட்டிக்கலாம். சரி, இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோமே. ரூமுக்கு வந்தாச்சு. சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயடிச்சு போகும்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான், எனக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நான் உண்மையிலே சாப்பிட்டதுல பெஸ்ட்டான மட்டன் டிஷ்ஷுன்னு சொன்னால் அந்த முட்டை மூளை, மற்றது வெங்காய கறி எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. கறி தோசை எல்லாமே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எங்களுக்கு இந்த மாதிரி காரசாரமாக இருந்துச்சு. அப்புறம் காரமாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடவே இல்லை. எங்கள் யாழ்ப்பாணம் சாதாரண உரைப்பு தான். இங்கே வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு குறைவாக இருந்தது, ஆனால் இங்கே எங்களுக்கு திருப்தி வந்தது, நல்லா இருந்துச்சு உண்மையிலே. மற்றது மெயினான விஷயம் என்னன்னு சொன்னால் பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தோட ஷொக் ஆகிட்டேன் நான். கிட்டத்தட்ட எவ்வளோ சாப்பாடு எடுத்துனாங்க என்ன எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1010 ரூபா. சரி, 1000 ரூபாய் பாருங்க, இலங்கை காசுக்கு 3500 ரூபா வருது. இந்த 3500 ரூபாய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நாங்கள் ஒரு 3 கொத்து வேண்டலாம், மட்டன் கொத்து, அதுவும் வேண்டிடாது. ஆனால் இங்கே வருஷம் எவ்வளவோ டிஷ் சாப்பிட்றாங்கண்ணே. 3 பரோட்டா, அந்த 3 அந்த கணக்கு பேரை தெரியல, நிறைய சாப்பிட்றாங்க. சரியா சீப்பாக இருந்துச்சு. சாப்பாடும் பெஸ்ட்டாக தான் நான் சொன்னேன். சென்னையில் வரும் நீங்கள் பிரான்ச் திறந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சென்னையிலேருந்து யாழ்ப்பாணம் பலாலி விமானத்துக்கு போகணும்னு சொன்னால் 1 மணி நேரம் தான். விடிய போய் அதில் சாப்பாடை கட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் போட முடியும் சொன்னால் இரவுக்கு இல்லாட்டி பின்னிரம் சாப்பிடலாம். நாங்கள் அங்கே வேறு லெவல் நல்லா இருந்துச்சு, மிக திருப்தியாக இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இப்படி நாங்கள் கோலி சோடா அடிப்போமா? ஓகே, ஒரு கோலி சோடா, கெத்து கோலி சோடா. இது வந்து பன்னீர் ஃப்ளேவர். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து பன்னீர் ஃப்ளேவர் பிடிச்சிட்டேன் எனக்கு கோலி சோடாலேயே.
இது நல்லா இருக்கு. அதான் சாப்பிட்டு ஒரு கோலி சோடா அடிச்சா வேற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு வந்தால் நாங்களும் பிடிக்கிறோம். இதான் லெமன் மாதிரி கிடையாது, அதான் பன்னீர். பன்னீர் நினைச்சுறான். இது வந்து லெமன் ஃப்ளேவர். ஆனால் பன்னீர் வேறு லெவலில். இப்போ எங்களை ஊராக இருந்தால் அப்படி இந்த போலை எடுத்துகிட்டு போயிடுவோம். 2 போலை இருக்குது, மேலே ஒன்று கீழே ஒன்றுஞ்சா இந்த பாருங்க. ஆ இல்லை இப்போ 2 இருக்கு எனக்கு. இதுதான் உள்ள ஒன்று இருக்கு எனக்கு. 2 போலை இருக்குது கோலி. நன்றி. ஸ்ரீலங்கா. டூர் வந்திருக்கீங்களா? டூர் வந்தோம். ஸ்ரீலங்காவில் எந்த ஊர்? யாழ்ப்பாணம். நன்றி வந்து. நாங்களாம் பிரபாகரோட ரசிகர். ஆமாம். யாழ்ப்பாண தமிழர்ன்றதுல ஒரு நம்மளுக்கு ஒரு பெருமை. அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார்ல, அந்த மாதிரி ஒரு தமிழரை பார்க்க முடியாது. மதுரை இன்னொரு பிறவி, அந்த மாதிரி பிறவிலாம் பார்க்க முடியாதுண்ணா. அதுபோல் யாழ்ப்பாண தமிழர் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க. ஆமாம், யாழ்ப்பாண தமிழருக்கு ஒரு தனி பவர் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த படிப்பு எல்லாமே இது வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் ஆள் இருக்காங்கல்ல. நன்றி. தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு நிறைய மக்கள் இலங்கையா யாழ்ப்பாணம் கேட்டோன்னு முதலாக கேட்குற விஷயம் தமிழ். உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். அதை பற்றி நிறைய பெருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லினேன். அதெல்லாம் நான் யூடியூப்பில் ஷேர் பண்ண இயலாது. அதை வந்து அதில் நான் தவிர்த்து கொள்கிறேன். ஓகே, சரி. அப்படி நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம். நன்றி ப்ரோ. ப்ரோ வந்து இதோட வெளிக்கிட போறார். நன்றி. முதல்ல நான் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எங்களோட தெரிஞ்சு உங்களை பார்த்தல எனக்கு நீங்கள் வந்து மதுரை வந்து நான் நன்றி சொல்லணும். கட்டாயம். எல்லாரும் கேட்பீங்க இவர் என்னென்ன தெரியுமான்னு சொல்லி. என்னென்ன ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் கே சங்கர் ப்ரோ யூடியூப் சேனல் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். அப்போ இன்ஸ்டாகிராமில் அவர் அக்கௌண்ட்டில் ஒரு நாள் மெசேஜ் பண்ணேன். அப்போ ரிப்ளை பண்ணாப்புல. அப்போ மெசேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் மதுரை இந்தியாவுக்கு 2023 அப்புறம் 23 நினைக்கிறேன். அப்போ இந்தியாவுக்கு வந்தவர். இந்தியாவுக்கு வரும்போது நாங்கள் வாங்க போகிறோம் மதுரை. மதுரை வந்து எல்லா இடம் ஃபேமஸான நிறையா இருக்குது. அதனால் வந்து மதுரையில் வந்து சுற்றி பார்க்கலாம், இங்கே நீங்கள் மதுரைக்கு வாங்கன்னு சொன்னேன். அதனால் வந்து அவர் ப்ரோ மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து நாங்கள் ப்ரோ என்ன ஃபுல்லாக மதுரை ஃபுல்லாக சுற்றி பார்த்து 2 நாள் நின்றுனாங்க. அப்போ நாங்கள் 2 இடங்கள் சுற்றி காட்டி நிறைய வீடியோக்கெல்லாம் எடுத்துனாங்க. முதல் வீடியோ பார்த்தாங்களுக்கு தெரியும். சுற்றி பார்த்து எல்லாமே வீடியோ எடுத்து முடிஞ்சது. இன்றைக்கு நாங்கள் இரவு மதுரை வந்து வலிக்கிட போகிறோம். வலிக்கிட்டு நான் ஒரு இடங்களுக்கு போகிறேன். ப்ரோ பார்த்திங்க வீட்டை வைப்பேன். கட்டாயம் நீங்கள் சொல்லிடுறாங்க வாங்க. புது தம்பதிகள் வாங்க. இந்தியாவுக்கு வரணும். இந்தியா வந்து மீண்டும் மதுரைக்கு வரணும். கட்டாயம். வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு விருந்து சாப்பிடணும். கட்டாயம் ப்ரோ. கட்டாயம் அப்புறம் இருக்க வாரம். இப்போ உங்களுக்கு டைம் இல்லாதனால வர. அதான் அது பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு நாள் தான் இருக்கு. அதுலேயே நிறைய வீடியோஸ் எடுக்கணும். அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாள் வாரம் ஃப்ரீயாக வீடியோ நிப்பாடி போட்டாலும் வாரம். அப்போ மறுபடியும் ஃப்ரீயாக எல்லாம் சுற்றி பார்க்கலாம். உண்மையிலே சில யோசிப்பாங்க அவங்க வீடியோ எடுத்துட்டு ஃபன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே இவருக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்கே வேணாலும் அந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் தான். அதை நிப்பாட்டி போட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக சுற்றி பார்த்துட்டு போகணும். கட்டாயம் பாருன்னா நீங்களும் வாங்க. நன்றி ப்ரோ. விடிய இருந்து கூட அதை விடவே இல்லை. வீட்டை நாங்கள் வீட்டை அடிதான வருகிறேன். ஓகே, நன்றி ப்ரோ. நன்றி. சந்திப்போம். ஓகே, பாய்.